வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் சந்தோஷமும் செழித்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி சேவிங் சேலஞ்ச். அதாவது நம்ம சேமிக்கிறதுக்கு ஒரு சவால், இல்லாட்டி ஒரு கேம் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்ன பண்ண போகிறோன்னா, 1 மந்த் ஃபுல்லாகவே நம்ம எதுவுமே அனாவசியமாக வாங்க போகிறதில்ல. அதுதான் இந்த கேம். அப்போ ஒரு நாளும் நம்ம இப்போ 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஜூலைலேருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, 1ஆம் தேதி நம்ம வாங்கலைன்னா அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி டிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அந்த சேலஞ்ச், அந்த நாளைக்குள்ள சேலஞ்சை நீங்கள் சவாலை சமாளிச்சிட்டிங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஒரு நாளும் டிக் பண்ணிகிட்டே வரணும். முடிஞ்சது நீங்கள் இது உங்களுக்குன்னு நீங்கள் செய்கிற ஒரு சவால் தான் இது. ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்ல. ஆனால் உங்களுக்கு இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டோ சேஞ்சோ தெரியும் அந்த மந்த் எண்டில். அந்த மாதிரி ஆர்வம் இருக்கவங்க நீங்கள் பாருங்கள், இந்த கேம் என்ன, அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த இதுலேருந்து நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கேமோ இல்லாட்டி இந்த சேலஞ்சோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சேமிக்கிறது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னென்னா கேம் ரூல்ஸ். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேலஞ்ச் பீரியடை டிஃபைன் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி மந்த் வைஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மந்த்லி சேலரியில் தான் இருப்போம், மாத சம்பளத்தில் தான் இருப்போம். அதனால் ஒரு மாதத்துக்குன்னு வச்சுட்டா ரொம்ப ஷார்ட்டானா ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் ஒரு மாதத்துக்குன்னு வச்சுக்கிட்டா நல்லது. ஆக்சுவலாக அதுதான் நம்மளால் ஓரளவுக்கு கடைப்பிடிக்க முடிஞ்ச ஒரு பீரியட். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜூலைக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு நம்ம எது அத்தியாவசிய தேவைன்னு தெரியும். என்ன அப்படின்னா, நம்ம கட்ட வேண்டிய பில்கள் எல்லாம், அதாவது போன மாதத்துக்கோ இல்லாட்டி இந்த மாதத்துக்கோ வரப்போகிற மாதத்துக்கோ அட்வான்ஸாக கட்டணும்னா அந்த பில்லாம் நம்ம கட்டாமல் இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக எசென்ஷியல் தான். அது மாதிரி அந்த மாதத்துக்கு தேவையான சாப்பாடுக்கான செலவு, அது அத்தியாவசிய செலவு தான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ நம்ம போகிறதுக்கு உண்டான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது போக்குவரத்து, அதோட செலவு. அதுக்கப்புறம் மெடிக்கல் நீட்ஸ் அப்படின்னா, நம்மளுடைய ரெகுலராக நம்ம ஏதாவது மாத்திரை சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அந்த மாதத்துக்கு. ஸோ அது கண்டிப்பாக அத்தியாவசிய தேவை தான். அதுக்கப்புறம் ஏதாவது எமர்ஜென்சிக்குன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதும் அத்தியாவசியம் தான். ஸோ எதுலாம் தேவையில்லாததில் வரும் அப்படின்னா, நம்ம வெளியில் போய் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எங்கேயாவது மாலுக்கு போய் அங்கே போய் மாலில் போய் ஆர்கேடில் விளையாடுறது, இல்லாட்டி சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட். அதாவது அது நான் எசென்ஷியல். அது இல்லாமலும் நம்மளால் இருக்க முடியல. அதுதான் நான் எசென்ஷியல். அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகிறது. சும்மா சில பேர் ஷாப்பிங் போவாங்க, அது விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டுருவோம் நம்ம வரும்போது தேவையில்லாமல். அதுதான் அந்த ஷாப்பிங். அது நமக்கு தேவையில்லாதது. அதுக்கப்புறம் ஹாபீஸ், ஏதாவது நம்ம இந்த மாதம் பண்ணுறமோ இல்லையோ எங்கேயாவது போனால் கிராஃப்ட் ஐட்டம்லாம் வாங்கி நிறைய வச்சுட்டு பண்ணாமல் கிடக்கும், அந்த மாதிரிலாம் வாங்காமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்பப்போ பார்த்தோன்னே சடனாக ஏதாவது வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரியான இதெல்லாம் நான் எசென்ஷியல். நமக்கே தெரியும் தேவையில்லாதது எல்லாம். அதாவது நம்ம அது இல்லாமல் நம்மளால் இந்த மாதம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஐட்டம் எல்லாமே நான் எசென்ஷியல் தான். அப்புறம் டிப்ஸ். இதில் என்னென்னா, நம்ம ஈவன் எசென்ஷியல் ஐட்டம்ஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணி கூட நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை இந்த மாதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமா. எக்ஸாம்பிளுக்கு சோப்போ இல்லாட்டி ஷாம்பு இல்லாட்டி க்ளீனிங் லிக்விட்ஸோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கியிருப்போம், அது மீதி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை அந்த மாதத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடிய குட்டி ரிப்பேர் நம்மளால் சேஃபாக எதை பண்ண முடியுமோ அதை நம்மளே பண்ணிக்கலாம், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி அதான் சொல்கிறேன், மாலில் போய் ஆர்கேடில் போய் பசங்களை ஒரு அடைச்ச ரூமில் விளையாடுறதுக்கு நீங்கள் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டிலே நல்லா ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு போய் டீயும் போய் நல்லா குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக பால் விளையாண்டுட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது. அது மாதிரி மீல் பிளானிங் முதலே பண்ணிடணும். நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்க கிராசரியை வச்சே நம்ம மீல் பிளானிங் பண்ணலாம். அப்போனா நம்ம அந்த மாதத்துக்கு நம்ம வாங்க போகிற அந்த மளிகை ஜாமானோட இது கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் டிப்ஸு. நீங்கள் இந்த மாதத்தில் எப்படி நிறைய பணம் சேமிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த 4 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் ரெகுலராக டெய்லி எண்ட் ஆஃப் த டே அந்த சர்க்கிளில்
டிக் பண்ணுறதோ இல்லாட்டி ஷேட் பண்ணிட்டோ வாங்க. ஒரு வாரம் முடிஞ்சோன்னே உங்களுக்கே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். அது அப்படியே பழகிரும். வாரம் வாரம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பெனிஃபிட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் பெனிஃபிட் தான். நம்ம சேவிங்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தது அந்த மாத கடைசியில் இன்ஸ்டண்ட்டாக நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், யூஸ்வலாக இருக்கிறத விட. அது கண்டிப்பாக அது வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏற்கனவே கடன் எதாவது இருந்துச்சுன்னா இந்த நம்ம வந்து எதுவும் கடன் வாங்காமல் இருப்போம். ஏன்னா நம்ம அனாவசியமாக எதுவும் செலவழிக்காமல் இருக்கிறனால நமக்கு அவசியமாக ஏதாவது எமர்ஜென்சிக்கு வேணும்னா கூட நமக்கு வந்து அந்த பணம் இருக்கும். அதனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கடன் வாங்காமல் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்மளோட வீட்டில் இவ்வளோ தூரம் நம்ம வந்து அனாவசியமாக ஸ்பெண்ட் பண்ணிக்கோமாங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும், அந்த பட்ஜெட்டோட அவேர்னஸ். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பெனிஃபிட் அதில் இருக்குன்னா, நமக்கு வந்து நம்மளை பர்சனலாக நம்ம எப்படி மாறியிருப்போம் அப்படின்னா, நம்ம யோசிச்சு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா கற்றுருப்போம். நம்ம நிறைய ஒரு மாதத்தில் சும்மா வீட்டிலே இருக்க முடியாது, எல்லா இடத்துக்கும் போவோம் வருவோம். ஆனால் எதுவுமே செலவு பண்ணாமல் வீட்டுக்கு வர்றதுங்கிறது அது பெரிய சேலஞ்ச் தான் இந்த காலத்தில். ஏன்னா ரொம்ப கன்சியூமரிசம் நிறைய வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க வாங்க வைக்கிறதுக்கு. அதெல்லாம் மீறி நம்ம எதுவுமே வாங்காமல், அதாவது அனாவசியமான பொருளை சொல்கிறேன், வாங்காமல் வர்றது பெரிய விஷயந்தான். ஸோ அதை பண்ணிட்டாலே நமக்கு அடுத்தடுத்து வர்ற மாதத்தில் நமக்கு அந்த ஹேபிட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட ஒட்டிக்கும். அதான் பிரேக்கிங் பேட் ஹேபிட்ஸ். என்ன அப்படின்னா, சும்மா ஷாப்பிங் போயிட்டு தேவையில்லாமல் வாங்கிட்டு வர அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா, நமக்கு இப்போ மணி சேவ் பண்ணுறதுனால நம்ம அதை வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஸ்கூல் ஃபீஸ்க்கோ ஏதோ ஒரு இதுக்கு நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கொண்டு வரும். அடுத்தது வந்து இமோஷ்னல் அண்ட் சைக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ். என்னென்னா, நமக்கு இமோஷ்னலாக நமக்கு அது எப்படி உதவும் அப்படின்னா, யூஸ்வலாக ஃபஸ்ட்டு 2 வாரம் அப்படி எல்லாருமே சம்பளம் வந்தோன்னே எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவாங்க. இப்போ செலவு பண்ணாமல் நம்ம சேர்த்து வைக்கிறனால, செலவு பண்ணாமல் இருக்கிறனால என்ன ஆகுனா, நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது அந்த மாத கடைசி வரும்போது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டோம் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஒரு திருப்தி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அனாவசியமாக ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ எமர்ஜென்சிக்கு நம்ம கையில் எப்போவுமே மணி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பீஸ் தான். நம்ம அந்த ஒரு பயம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இமோஷ்னலாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம வீட்டில் இருக்கிற என்வாயன்மெண்ட், அது எப்படி வந்து அது பெனிஃபிட் ஆகுதுன்னா, வீட்டுக்கு வந்து நம்ம அனாவசியமாக எந்த பொருளையும் கொண்டு வர மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கிளட்டர் சேர்க்காமல் இருப்போம். இதே மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீடு வந்து க்ளீனாக தான் இருக்கும். நம்ம தேவையில்லாத பொருட்கள்லாம் வீட்டுக்கு கொண்டு வராமல் இருந்தாலே கிளட்டர் சேராது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நம்ம இப்போ ஃப்ரீயாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் போயிருப்போம்ல, என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ண இப்போ ரெகுலராக மாலுக்கு போகிறதுக்கு போல 2 வாரம் பீச்சுக்கு போகலாம், 2 வாரம் ஏதாவது பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு 1 வாரம் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எங்கேயா கூப்பிட்டு போகிறோமா, அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிக்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் பெனிஃபிட் தான். அதுக்கப்புறம் அப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குது. உங்ககிட்ட கம்ப்யூட்டரோ லைக் மொபைல்லையும் நீங்கள் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேண்டாம்னா நீங்கள் வீட்டிலேயே உங்கள் ஒரு பேப்பர் எடுத்து இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஃபில் பண்ணிகிட்டே வாங்க ஒரு நாளைக்கும். உங்களுக்கு வேணும்னா ஜூலையில் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி என்னோடய இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள் எப்படி இந்த சேலஞ்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த தாட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். Thank you.